சாரிண்ணே. நடந்ததுக்கெல்லாம் நானும் ஒரு விதத்துல காரணம். என்ன மன்னிச்சிருங்கண்ணா. புனிதா எங்க இருக்காங்க? அண்ணி இந்த ரூம்ல தான் இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. புனிதா, சாரிம்மா. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டமா? உன்னால இல்லைன்னு, என்னாலதான். நான் மணிமாமாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. நான் அவரை கல்யாணம் பண்ணதுனால தானே அண்ணி அவரை எதிர்த்து எதுவும் கேட்காம அமைதியா இருக்காங்க. நீயும் அன்னிக்காக பொறுமையா இருக்க. என்னால உங்க 2 பேருக்குமே தான் கஷ்டம். டாக்டர், என் வைஃப் எப்படி இருக்காங்க? கன்சீவா இருக்கிறவங்கள கவனமா பாத்துக்கணும்னு தெரியாதா? சாரி டாக்டர், சம்பவம் நடந்தப்ப நாங்க இல்ல. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? இடுப்பு வலி அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன், பாப்போம். ரிப்போர்ட் பார்த்துட்டு எதுவும் சொல்ல முடியும். நான் உள்ள போலாங்களா? அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. இப்ப வேண்டாம். அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். கபிலன், நீங்க உட்காருங்க. புனிதாவுக்கு ஒன்னும் ஆகாது. கபிலன், உங்களை வருத்தப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் தைரியமா இருங்க. புனிதாக்கு ஒன்னும் ஆகாது. உடஞ்சிடக்கூடாது, தைரியமா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். ஆனா அமுதா சொன்னதை கேட்டீங்கல்ல? மனுஷங்களை விட இவங்களுக்கு சொத்து தான் பெருசா. மாமாவை தேட சொல்லி மணிகண்டனும் சரவணனும் சொல்றாங்களே, முதல்ல அவங்க என்ன முயற்சி எடுத்தாங்க? ஒன்னும் இல்ல. சொல்லப்போனா கமிஷனர் ஆபீஸ்ல எங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நாங்க எது பண்ணாலும் சந்தேகத்தோடய பாக்குறாங்கறனால மனசார எதுவும் செய்ய தோண மாட்டேங்குது. இதுக்கு தான் புனிதா கிட்ட படிச்சு சொன்னேன். உங்களை பத்தி கவலைப்படாதவங்களுக்காக நீங்களும் கவலைப்படாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருக்கேன். கேட்டாங்களா? இப்ப பாருங்க, இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். புனிதா எப்படி இருக்காங்க, என் குழந்தை எப்படி இருக்கு, எதுவுமே தெரியல. கபிலன், இவ்வளவுக்கும் காரணம் அந்த மணிகண்டன் தான். இன்னைக்கு நான் அவனை சும்மா விட போறதில்ல. புனிதா அவ பிடிக்கலைன்னா அவன் ஒதுங்கி போக வேண்டியதானே? அவளை பிடிச்சு தள்ளுற அளவுக்கு அவனுக்கு பணவெறி பிடிச்சு போச்சு. நான் போறேன், இப்பவே போறேன். இன்னைக்கு அவனை நான் சும்மா விட போறதில்ல. கபிலன், விடுங்க கபிலன். பொறுமையா இருக்க. எங்களுக்காக நீங்க சண்டை போட வேண்டாம். என் புனிதாவை தொட்டா என்ன ஆகும்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ என் கூட மட்டும் வாங்க. வாங்க போலாம், வாங்க. ஒரு நிமிஷம். என்ன கபிலன்? கபிலன், ஒரு நிமிஷத்துல நீங்க மனசு மாறிடுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். வாங்க போலாம். நான் முதல்ல அந்த மணிகண்டனுக்கு போன் பண்றேன். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். மணிகண்டா, போன்ல யாரு? கபிலன் தான் கால் பண்றாரு. மாப்பிளையா? மாப்பிள அண்ணே, அண்ணே அவனை போன் எடுத்து பேச சொல்லுங்கண்ணே. ஐயோ, என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க சொல்லுங்கண்ணே. முடியாது, அவன் போனை நான் எடுக்கணும். மணிகண்டா, இங்க பாரு. நீ தெரிஞ்சு புனிதாவை தள்ளி விடல. அத நீ கபிலா மாமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணு. அவர் புரிஞ்சுப்பாரு. தேனு தேனு அப்படியே புனிதா எப்படி இருக்கான்னு கேட்க சொல்லு. டேய், போனை கட் பண்ணாதடா. எடுத்து பேச வேண்டியதானே? ஏன்டா போனை கட் பண்ற? மணிகண்டா, முறைக்காத. தேனே, அவனை என்ன முறைக்க வேணான்னு சொல்லு. அவன் பேச்ச கேட்டு நான் இங்க அமைதியா இருக்கேன்ல, அப்ப அவனும் என் பேச்ச கேட்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஆமா, அவனை மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்லு. போன் எடு.
அவங்க பேச்ச நான் கேட்கணும். பேசு, ஸ்பீக்கர்ல போடுறா. டேய் போடுறா, நான் கேட்கணும். போடு மணிகண்டா. டேய் எங்கடா இருக்க? போன் பண்ண அட்டன் பண்ணவே தைரியம் இல்லாத ஆள் நீ. நான் இல்லாதப்போ என் புனிதாவை தள்ளி விட்டுருக்க. அவன் இங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காடா. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட?